உங்களுக்கு முந்தி இருந்த ஒரு அதிபர் ரதிலட்சுமி என்று அவ சொல்கிறது. முந்தி அவாண்ட பேரில் தான் அவள் இதுக்கு சப்தகம் என்று பேர் வச்சுருந்தோம். அவக்கு சங்கீதத்தில் மிகவும் பற்று. அப்புறம் அதை சப்தகம் என்று வச்சுருந்தது. அதை போய் இந்த ரதிலட்சுமி மண்டபமாக மாற்றி இப்போ வீரமணி ஐயா கல்வியரங்காக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில் அட்டாளச்சேரி ஆசியா கலாசாலையிலிருந்து மாற்றம் பெற்று இங்கே வந்து 17 ஆண்டுகள் கடமையாற்றினான். கடைசி காலத்தில் பெரஞ்சோதிய அதிபராக இருந்த காலத்தில் அவர் எக்ஸலன்ட் பெற்றவருக்கு 7ஆமைக்கு இருந்து அப்போ ஆசிரிய கலாசாலை அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் சமயம் நாங்கள் உடனடியாக வந்து நான் இந்த நிர்வாகத்துக்கு மட்டும் பொறுப்பெடுக்கிறேன்னு கொஞ்ச காலம் அதிபராக இருந்து ரிட்டையர் பண்ணினான். இப்போ 24 வருஷம் இருக்கு நான் ரிட்டையர் பண்ணி. திருப்பி இப்போ என்னை அழைத்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த கலாசாலைக்கு மாறதிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. இது என்னுடைய மிக புகழ்பூத்த ஒரு பாடசாலையாக இருந்தது. 100ஆண்டு விழா கொண்டாடின இந்த கலாசாலையை மூடுற ஒரு நோக்கம் இருந்தது. நோடி இதை வேறு இதாக செய்வோம் உண்டு. அதை எதிர்த்து இது கலாச்சார 100ஆண்டு இருந்தது, கடைசி வரைக்கும் இருக்க வேணும் என்று சொல்லி அதை திருப்பி கலாசாலையாக வைத்தார்கள். அதை புது மாணவர்கள் இனித்தான் வருவார்கள் என்று இருந்தார்கள். என்றாலும் அந்த கலாசாலை தொடர்ந்து நடைபெறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பேது என்று சொல்லினேன். பல பழமொழிகள் இருக்கு. தையல் சொல் கேளில். எங்களுக்கு முந்தி இருந்த வள்ளிநாயகம்மையார் சொல்லுவார், தையல் சொல் கேள் ஏல் சொல்ல கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளண்டு. பெண் புத்தி என்பவர்கள். இது பின் புத்தி என்றால் எல்லாரும் சொன்னால் பிறகு கடைசியாக சொல்கிற ஒரு முடிவு அவண்ட முடிவாக இருக்கும். ஆண்கள் எல்லாரும் அதை பற்றி பேசினா பிறகு கடைசியாக சொல்கிறது பின்புத்தியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலாக இந்த விலங்குகள் மற்ற உயிரினங்கள் எல்லாத்திலையும் ஆண்கள் தான் அழகாக இருப்பார்கள், ஆண்கள் பெண்களை எடுக்கிறதால. ஆனால் மனிதர்களில் மட்டும் பெண்கள் தான் அழகாக இருக்கிறார்கள். அவர்களின் அழகு தான் பேசப்படுகின்றது. சரியா? இப்போ அழகான பெண்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உலக பெண்களை நினைக்கிறத விட எங்கள்ட ரதிலட்சுமி அம்மா சின்னப்பூ உண்டு. அவள் சின்ன ஆள் தான். அவள் மிக ஆளுமை மிக்க ஒரு அதிபராக இருந்தவ. நாங்கள் இருந்த காலத்தில் சின்னப்பூ இருந்தவ, செல்லத்துறை இருந்தவ. இவர்களெல்லாம் மிக ஆளுமை மிக்க பெண்களாக இருந்து இந்த தமிழ் விழா இந்த விழாக்களை எல்லாம் மிக நேர்த்தியாக மிக நன்றாக நடத்தி கொண்டு இருந்தவர்கள். இந்த கலாசாலையில் இருந்த பெண்களை கூடி அதிபர்களை கூடி நாங்கள் நினைத்து அவர்களை இந்த நாளில் நினைக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த இப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறதும் ஒரு பொம்பளை தான். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இதாக இருக்கிறா. அவள் தென்னாட்டை தமிழ் பிரதேசத்தையும் தெலுங்கானாவையும் சேர்ந்த ஒரு பெண்பிள்ளை தான் இப்போவும் இருக்கின்றார்கள். இது முந்தி பராக் ஒபாமா இருந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்த ஜனாதிபதியின் உறவினராக இருந்த ஒரு பெண்மணியும் இந்தியாவில் இருந்து போய் அங்கே குடியேறின வேண்ட பரம்பரையாகத்தான் இருக்கிறார்கள். எங்கள் நாட்டில் இன்று வரைக்கும் தமிழற்ற உரிமைக்காண்டி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சிங்களவர் இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள். தமிழர்கள் உலகெங்கும் பிறந்து அவர்கள் இல்லாத நாடு இல்லை. அது மட்டும் இல்லை, அவர்கள் போன இடங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றுறார்கள். கனடாவில் ஆனந்த சங்கரின் மகன் சங்கர் இப்போ
பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அது ஒரு தமிழருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அப்படியே வெனிசுலாவில் விளையாட்டு போட்டி அந்த இடங்கள் அதுக்கு பேர் போன ஒரு இடம், அங்கே கூடி தமிழர்கள் அந்த ஃபுட்பால் இதுகள் எல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். பெண்களின் இது எடுக்கைக்கு ஆளுமை எடுக்கைக்கு தாய்மை ஒரு பெண்ணை கருவிலே சுமந்து உலகுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் பெண்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறேன். அந்த குழந்தைய சின்ன குழந்தையிலேருந்து அந்த குழந்தைக்கு தேவையானதையெல்லாம் நினைத்து அந்த குழந்தைய அழுகிறதை வச்சு கொண்டு அது பசிக்காண்டி அழுகிறதோ இல்லை வேறு எறும்பு அடித்து அழுகிறதோ இன்னத்துக்காண்டது அதை தாய் உணர்ந்து கொள்ளுவேன். அந்த பிள்ளையை அப்படி வளர்த்தெடுக்கிற பொறுப்பு பெண்களிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய்மை மிக உச்சமான ஒரு பதவியாக இருக்கிறது. தாய்மையாக இருக்கிறவர்கள் ஆசிரியையாக அவர்கள் கடமையாற்றுற பொழுதும் அவர்களுக்கு அந்த தாய்மை உணர்ச்சி, அந்த பிள்ளைகளை அன்போடு பாதுகாத்து கொள்கிற ஒரு உணர்ச்சி அவரிடம் இருக்கிறது. பழைய காலத்தில் ஆசிரியர்கள் என்றாலே மிகுந்த மரியாதை. உங்கள் வாத்தியார் பாரர், வாத்தியார் அடிப்பேர் என்று சொல்லித்தான் வீட்டில் கொடுப்பார்கள். இந்த தந்தையார் ஆசிரியராக இருந்தவர். இன்றைக்கு வீடு எல்லா வீடுகளிலும் ஆசிரியர் இருக்கிறார்கள். ஆனால் எங்கெந்த வீட்டை இன்றைக்கும் வாத்தியார் வீடு என்று தான் சொல்லிக் கொள்வார்கள். இந்த ஐயா நீண்ட காலம் அந்த பள்ளிக்கூடத்திலேயே படிப்பிச்சு இப்போ வந்து மகாஜனாவிலேயும் கல்வி கற்று ரிட்டையர் பண்ணவர். இப்போ எத்தனை வீடு அதிபர் வீடுகள் எல்லாம் இருந்தாலும் எங்கிட்ட வீட்டை வாத்தியார் வீடு என்று தான் சொல்லுவார். அது வாத்தியார்ட்ட மகள் என்று சொல்லுவார். யாரென்று கேட்டால் அது வாத்தியார்ட்ட மகள் என்று. அப்போ அந்த வாத்தியார் வீடு வாத்தியார்ட்ட மகள் என்று அவரை ஒரு பிள்ளையும் விடமாட்டார்கள் என்ற ஒரு பேர். அப்படியே மிகுந்த மரியாதை வாத்தியாருக்கு இருந்து வந்தது. இன்றைக்குத்தான் அந்த டியூஷன் வந்து அந்த டியூஷனுக்கு எல்லாம் போய் அது குறைஞ்சு போச்சு. டியூஷன் ஆசிரியர்களுக்குத்தான் அந்த மதிப்புகள் கொடுக்கிறார்கள். அதை கட்டாயம் மாற்றி பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்களுக்கான மதிப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் தினத்தில் இந்த ஆசிரியர்களை அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளை டியூஷனுக்கு எல்லாம் விடாமல் பள்ளிக்கூடத்திலேயே படிப்பித்துக் கொள்ளணும். இந்த 5ஆம் வகுப்பில் தொடக்கம் அந்த 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்காண்டி 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் இருந்து அந்த பிள்ளைகளை டியூஷனுக்காண்டி அனுப்பி படுத்துகிறார்கள். அவர்கள் பின்னால் ஒரு பேக்கையும் கொடுத்து அம்மா மேல் அதில் மெல்லாத்தில் ஒரு டியூஷன் நகரம் இருக்குது. பொழுதுபடாதால் போய் வரையே இல்லாது அம்மா மேல் அதில் வந்து நிற்பார்கள் என்ற பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வர்றதுக்கு. அம்மா மேலே எல்லோரும் படித்தவர்களான்னு நான் நினைக்கிறேன். உதியில் விடுற நேரம் அவர்கள் வீட்டில் வச்சு பிள்ளைகளுக்கு நல்ல வடிவை சொல்லி கொடுக்கலாம். எல்லோரும் படித்த பெண்கள் தான் கடைசி கோயில் வரைக்கும் படிச்சிருப்பார்கள், அல்லையல் படித்து இருப்பார்கள். இந்த படிக்காத பெண்கள் என்று இங்கே இருக்கிறவ குறைவு. அதனால அவன் வீட்டிலே வச்சு பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கலாம். இரவில் அப்பா அம்மாரும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த டியூஷன்களை ஒழிக்க வேணும். இந்த பெண்கள் தினத்தில் இந்த கோப்பை ஆசிரியர் கலாசாலையில் இருந்த பெண்கள் இந்த கவிதை வாசித்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தால் நல்ல கவிதைகள் கொண்டு வந்து வாசிப்பார்கள். அந்த கவிதை எழுதுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. பழைய காலத்தில் சொல்வார்கள் இந்த பிரைமரி வகுப்புகளில் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் தாங்களாகவே கவிதைகளை இயற்றி அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிப்பார்கள். அவைக்கு அந்த ஆற்றல் இருந்தது. அப்போ அங்கே ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடந்தோன்னா அவர்களே அந்த கவிதையை இயற்றி அந்த பிள்ளைகளை படிப்பித்துக் கொள்ளுவார்கள். மற்றது இங்கே இருந்த கணேஸ்வரி என்று மிஸ்ஸஸ் மயில்வானம் டான்ஸ் டீச்சராக இருந்தார். வீரமணி ஐயா அவர் டான்ஸ் நெருக்கி பொறுப்பாக இருந்தவர். இந்த பிரைமரி பிள்ளைகளுக்கு அந்த டான்ஸை கோலாட்டம் இதுகள் எல்லாம் அவர் தான் படிப்பிக்கிறது.
அவர் இந்த ஆரம்பத்தில் மாஜனாவில் படிக்கிற காலத்தில் இந்த டான்ஸ் டீச்சர்ஸே இல்லை. இந்த ஆண்டு விழா கலைமகள் கல்கி இதுகளில் வர அந்த போஸு அது அந்த படங்களை பார்த்து அதை பார்த்து தான் அபிநயம் பண்ணி டான்ஸ் பழக்கினான். அப்படித்தான் நிகழ்ச்சிகளை ஏற்றி கொண்டு நின்றவ. பிறகு அந்த துறையிலேயே வந்து அவள் இங்கே வந்து பிரைமரிக்கு அதை செய்து கோலாட்டம் கும்பி எல்லாம் செய்து கொள்றவ. அவரை நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அதிபர் அம்மா சின்னப்பூ அம்மா அவர்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கெல்லாம் ஜோம் மண்டபத்துக்கெல்லாம் பெறுவார்கள். அதையெல்லாம் கொண்டு வந்து ஆஃபீஸில் வெள்ள பத்திரமாக வச்சிருப்பார்கள். இந்த ஆரன் லெக்சரர்ஸ்கிட்ட எல்லாம் மாணவர் தலைவர்கிட்ட அதை கொடுத்து விடுவார். வீட்டில் கொண்டு பத்திரமாக வைத்து கொள்ளுங்க உண்டு. அவவும் ஒரு சின்ன மனுஷி தான், ஆனால் நல்லா ஆளுமை மிக்கிற அதிபராக விளங்கினவர்கள். அவள் அடுத்த இன்னொரு ஆள் இருந்தவ அம்மா இப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் லெக்சராக இப்போ இருக்கிறாள். இப்போ ரிட்டையர்னா போதில்லையா. அவவும் ஒரு பிராமண பெண் தான். அவவும் நன்றாக எடுப்பாள். ஆனால் அவள் சொல்லுவாள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் அந்த மாணவருக்கு ஆசிரியருக்கான தொடர்பு குறைவு உண்டு. ஆனால் ஆசிரியர் இங்கே எத்தனை ஆக்கள் இவ்வளோ காலம் சென்றாலும் தங்கண்ட லெக்சரர்ஸ் தங்கண்ட மாணவர்களை அன்பாக மதிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறாண்டு. அவள் இங்கேயும் அவள் கூப்பிட்ட போது அவள் சொன்ன இந்த கோப்ப ஆசிரியர் கலாசாலையில் என்ன நினைச்சு கூப்பிட்டுருக்கிறார்கள். அங்கே அப்படி இல்லை, பள்ளிக்கூடம் விட்டுட்டு போனால் அப்படி மிஸ் அப்படி சுகமாக இருக்கிறீர்கள் உண்டு விசாரிச்சுட்டு போவார்கள். இங்கே சிலர் இப்போ சில இடத்துல அந்த இங்கே இப்போ நம்மள அம்மாண்டு சொல்கிறது. அப்போ இங்கெல்லாம் கண்டாலும் அம்மாண்டு கூப்பிடுவார். அப்போ கேட்பவர் அம்மாண்டு கூப்பிடுறேன். நான் ட்ரைனிங் காலேஜில் கூப்பிட்ட பழக்கத்தில் இப்போ கூப்பிடுகிறார்கள். இந்த அதிபரைத்தான் அப்படி சொல்கிறது, அம்மாண்டு கூப்பிடுற வழக்கம். அவர்கள் ஏதோ நிலை இருந்த அன்பில் அப்படி கூப்பிடுறார். அப்போ இவர் இப்படி செல்றாரு எங்களை மறந்து போடுவார்கள். இப்போ இந்த கோப்பா ஆசிரியர் கலாசாலையில் அந்த உறவு மிக பலமாக இருந்தது. அது இன்னும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அதிகம் பேசவில்லை, கூப்பிட்டதுக்காண்டி வந்திருக்கிறேன். பாரதியார் அந்த பெண்கள் விடுதலைக்காண்டி நிறைய போராடின ஒரு இந்த ஆணுக்கு பெண் நிகர் என்று சொன்னால் இந்த சமுதாயமே அறிவியலை ஓங்கி வளரும் என்று அவர் பாடியிருக்கிறார். பெண் விடுதலையை பற்றி அவர் நிறைய புரட்சி செய்து பாடிய ஒருவர் பாரதியார். திருவள்ளுவரும் இயற்கை கடத்தபடி தொடக்கத்திலேயே வான் சிறப்பு சொல்லி அடுத்தபடி இல்லறத்தை தான் அவர் சிறப்பித்து சொன்னார். இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நெல்லாற்று நின்ற நிலை என்று துறவரத்திலும் பார்க்க இல்லறத்தை கொடுத்து அதில் வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லிடுறார். இப்போ மனத்தக்க மாண்புடையலாகி வளத்தக்கால் வாழ்க்கை துணை மனத்தக்க மாண்புடையலாகி என்றைக்கு இந்த மணியறத்துக்கு வேண்டிய சகல கலைகளும் சமையற்கலை இல்லை மற்ற எல்லா கலைகளையும் சேர்த்து அந்த பிள்ளை வளர்ப்பு கலை அதுகளெல்லாம் சேர்த்து அந்த பிள்ளையை நல்ல விதமாக வளர்த்தெடுக்கிற ஒரு தாயாக பெண்ணை அவர் போற்றி இருக்கிறார். அவர் அந்த 3வது பகுதியில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று ஒரு பகுதியை இயற்றி இருக்கிறார். இந்த காமத்துப்பாலில் இந்த பெண்களை பற்றி இந்த பெண்களின் துணையை பற்றி அதில் அவர்கள் இல்லறத்தில் அவர்கள் இந்த பங்கை பற்றி மிக அதிகமாக நல்ல விதமாக சொல்லியிருக்கிறார். ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று சொல்லி இந்த ஊடல் இந்த ஒரு பொய்க்கோபம் காட்டி அவர்கள் சண்டை பிடித்து கொள்கிற கூடி அவர்களுடைய அன்பை வளர்க்கும் என்று இந்த வள்ளுவர் இப்படியான ஒரு பகுதியை செய்து வச்சிருக்கிறார் என்று சொல்லி உடனும் செய்யாத ஒரு பகுதியை காமத்துப்பாலை செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ சொல்கிறவர்கள் இந்த கல்யாணம் செய்து புதுசாக இருக்கிற தம்பதிகள் அந்த பகுதியை வாசிக்கணும் படிக்கணும் அதுக்கு இலகுவான உரியல் எழுதி அவர்கள் அதை
படிக்கக்கூடியதாக இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துறதுக்கு அது மிக உதவி என்று. நான் அதிகம் பேசவில்லை. என்னமொன்று நினைச்ச கொண்டு நான் மறந்துட்டேன். துண்டில் எழுதிட்டு என்னை இங்கே கூப்பிட்டு இந்த பெண்கள் இந்த நிலைக்கு பேச வைத்ததுக்காண்டி உங்களுக்கு இந்த அன்பான நன்றியை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். வணக்கம்.